ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஓட்டிங் அனாலிசிஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஓட்டிங்கில் வந்து யார் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கா, யாரெல்லாம் மேலே இருக்கா அப்படிங்கிறதை பார்ப்போம். இது அன்அஃபிஷியல் தான். அஃபிஷியல் இன்றைக்கி எபிசோடு முடிஞ்சோடு தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இன்றைக்கி எபிசோடு வந்து ஒன்றுமே இல்லைங்க, திங்கக்கிழமை அப்படின்றதுனால ரொம்ப டல்லு தான். ஸோ ஒரே ஒரு பிரச்சனை தான் சௌந்தர்யாவுக்கும் நம்ம ஜாக்லினுக்கும். அதுதான் வந்து இப்போ வரைக்கும் போயிட்டுருக்கு. அதாவது ஒரு பக்கம் ஜாக்லின் ரயான்கிட்ட பேசிட்டு என்ன மிஸ்டேக் அப்படிங்கிறத கேட்டுக்கிறாங்க. அதில் வந்து ரயான் சொல்லிடுறான், அது சௌந்தர்யா மேலே தான் வந்து மிஸ்டேக்கு, நீ வந்து ஸ்ட்ராங் பிளேயர் அப்படின்னால கிரெடிட்டும் ஒன்ட்ட தான் வரும், எல்லாமே ஒன்ட்ட தான் வரும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பாயிண்ட் வைக்கிறான். இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா விஷால் கிட்ட சௌந்தர்யா பேசிட்டு இந்த மாதிரி என்னடா ஒரு குரல் சொல்லக்கூட உரிமை இல்லையா ஒரு மனுஷனுக்கு, இப்போ 2 பேர் இருக்காங்க என் பார்வையில், அந்த 2 பேரில் ஒரு ஆள் எனக்கு வந்து வீக்காக தெரியுறாங்க அப்படிங்கிறத நான் சொல்லும் பொழுது அவகிட்ட ஃப்ரெண்டாக இருக்கிறேன் அப்படின்ற காரணத்துக்காக நான் சொல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க 2 பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜாக்லினும் ரயானும், சபையில் நீ சொல்லக்கூடாது, முதல்ல எவ்வளோ வாய்ப்பு கிடைக்குது உனக்கு, எப்பயுமே கூட இருக்குது, இப்போ 4 நாள் 5 நாள் பழகிட்டு 5ஆவது நாளுக்கு அப்புறம் பேசுகிற ஒரு ஆளாக இருந்தால் பரவாயில்ல, நீ இப்படி சொல்கிறது, டெய்லியும் பேசுகிற, உனக்கு அப்போல்லாம் தோணாது, திடீர்னு அப்போ தோணுதா அப்படின்ற மாதிரி வேலையான கொஸ்டின் வந்து ஜாக்லினுக்கும் சௌந்தர்யாவும் எழுப்புறாங்க. அப்போ மஞ்சரி கூட வந்துட்டு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லி, இந்த மாதிரி நீங்கள் இதெல்லாம் வந்து போட்டு சுற்றிட்டு இருக்காதீங்க, இது ஒரு கேம் தான், இதுக்காக நீங்கள் ஹர்ட் பண்ண வேண்டாம், இல்லை கேம் தான் மச்சான், பட் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணக்கூடாது மச்சான் அப்படின்றது தான் எல்லாருடைய கூற்றாகவும் இருக்கிறது. ஸோ எனக்கு அப்படி தான் தோணுது. அப்போ என்ன ஆகுதுன்னா 2 பேரும் உட்காந்து கிளாரிட்டி கொடுக்க முடியுது. சௌந்தர்யாவை டென்ஷன் ஆக்கிடுறாங்க நம்ம ஜாக்லின் கேள்வி கேட்டு, உடனே அவங்க பதில் சொல்ல முடியாமல் எழுந்து போயிடுறாங்க. ஸோ இது முழுக்க எனக்கு வந்து சௌந்தர்யா மேலே தான் தப்பு அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற வலையே வைக்கக்கூடாது. அப்படி வச்சா டெய்லி பேசக்கூடிய நீங்கள் அப்போல்லாம் தோணாத ஒரு விஷயம் நாமினேஷனில் தோணுது அப்படின்னா அது உங்களுடைய டர்ட்டி கேம் பிளே தான் காட்டுது அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. மற்றபடி இந்த இஷ்யூவில் நம்ம என்ன பேசுகிறது, என்ன கருத்து தெரிவிக்கிறது அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. ஒரு சப்பா மேட்ரு, சால்ட் வாட்ரு, அவ்வளோதான். நம்ம இதில் போய் ரொம்ப மண்டையை பிச்சுட்டு இருக்க முடியாது. சரி, ஓட்டிங்கில் வருவோம். ஸோ ஓட்டிங்கில் யார் டாப் 5 உள்ளே போகிறா அப்படிங்கிறது க்ளீனாக தெரிஞ்சு போச்சு. ஸோ தீபக்குக்கு ஓட்ஸ் இல்லை அப்படிங்கிற ஒரு வருத்தமான ஒரு செய்தி தான். ஸோ டாப் 5க்குள்ளே அவர் வரணுன்னா டிக்கெட் வின் அடிச்சா தான் உண்டு அப்படிங்கிறது தெரியுது. ஆனால் கடைசி இடத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரஞ்சித் போயிட்டார். ஸோ ரஞ்சித் வந்து ஃப்ரீ ஸ்டார்ஸ் வரைக்கும் இருப்பார் அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிருந்தோம். ஆனால் ரஞ்சித் டிஆர்பி அப்படின்றதை தாண்டி எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நான் வந்து பிளான் பண்ணுறேன். ஏன்னா ரஞ்சித் இவ்வளோ நாள் அவங்க ஹோல்டு பண்ணதுக்கு காரணமே அந்த பையனுடைய என்ட்ரியும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மனைவியோட என்ட்ரி பிரியாராமன். ஸோ அவங்க 2 பேரும் உள்ளே வரும்போது இவரோட ரியாக்ஷன் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக தான் யோசித்தேன். பட் இவருடைய ஓட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆக்சுவலாக ஓட்டிங்கில் வந்து அன்அஃபிஷியலில் 837 ஓட்டு, 2% தான் ஓட்டு இருக்குது ரஞ்சித்துக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அதனால் மேபி அவர் ஒரு எவிக்ஷன் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி டபுள் எவிக்ஷன் தான் கண்டிப்பாக இருக்கும் இந்த வாரமும் அப்படின்றதுனால யார் 2 பேர் போகிறா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ இவங்க 2 பேர் போயிட்டாங்கன்னா அடுத்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சுருங்கிரும். அடுத்தடுத்து நம்ம 2 பேர் ஃப்ரீ ஸ்டார்ஸ் போகிறப்போ கரெக்டாக 11 பேர், போன சீசன்லேயும் 11 பேர் தான் இருந்தாங்க. சீசன் 7ல் 11 மெம்பர்ஸ் தான். ஸோ அதே மாதிரி 11 மெம்பர்ஸ் இந்த வட்டம் இருப்பாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. சரி, யார் அந்த 2 பேர்? ரஞ்சித், மஞ்சரி கீழே இருக்காங்க, அதுக்கு மேலே ரயான் இருக்கார், அன்ஷிதா இருக்காங்க. இந்த 4 பேரில் இருந்தால் யாராவது ஒருத்தவங்க கண்டிப்பாக போக போகிறாங்க அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது. அதாவது அன்ஷிதா, ரயான், மஞ்சரி, ரஞ்சித். சரியா? இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரயான் உள்ளே இருந்து அவங்க ஃபேமிலி வந்தால் ஃப்ரீ ஸ்டார்ஸில் டிஆர்பியா, மஞ்சரி அவங்க ஃபேமிலி உள்ளே வந்தால் டிஆர்பியா, அன்ஷிதா அவங்க ஃபேமிலி உள்ளே வந்தால் டிஆர்பியா, ரஞ்சித் வர ஃபேமிலி உள்ளே வந்தால் டிஆர்பியா. இன்னும் ஒரு வாரம் தான். ஸோ அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பாக ரஞ்சித் வந்து எஸ்கேப் ஆகிறதுக்கான முழு வாய்ப்பு இருக்குது. ரஞ்சித்தை கண்டிப்பாக தூக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ இன்கேஸ் இந்த 4 பேரில் வந்து இப்போ ஜாக்லின் இருக்காங்க, இல்லை வந்து விஷால் இருக்கான், இல்லை வந்து பார்த்திங்கன்னா வேறு யாராவது இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதற்கான ஒரு ப்ராசஸ் வந்து மாறும். பட் இப்போ நீங்கள் பார்க்கும் பொழுது யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு செலிபிரிட்டி கிடையாது. இப்போ ரயான் யாருன்னே அவ்வளோ தெரியாது, மஞ்சரி யாருமே தெரியாது, அன்ஷிதாவும் வந்து எனக்கு தெரிஞ்சு ஓகே அவங்கள காப்பாற்ற நினைச்சாலும் இந்த ரயான் மஞ்சள்லேருந்து ஒரு ஆள் இல்லை 2 பேர் தூக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் மஞ்சரி மற்றும் அன்ஷிதா, இல்லை ரயான் இல்லை அன்ஷிதா, அந்த மாதிரி அப்படி தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். ரஞ்சித்தை இந்த வாரம் தூக்க மாட்டாங்க. அடுத்த வாரம் ஃப்ரீ ஸ்டார்ஸ் முடிஞ்ச வாரம் ரஞ்சித்தை வந்து காலி பண்ணிடுவாங்க. புரியுதுல உங்களுக்கு? அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்த வாரம் வந்து உங்களுக்கு ஃபுல் நாமினேஷன் தான் வரும். இனிமேல் ஃபுல்லாக நாமினேஷன் தான். ஏன்னா 3-4 வாரம் தான் இருக்குங்கிறப்ப டக்குன்னு ஃபுல் நாமினேஷன்ஸ் தான் வரும் அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு. அந்த ஒரு வாரம் இருக்கும். ஃப்ரீ ஸ்டார்ஸ் முடிஞ்ச வாரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாமினேஷன் போகிற மாதிரி இருக்கும். அடுத்து இந்த டிக்கெட்டு ஃபினாலே முடிஞ்ச பிறகு அடுத்த 2-3 வாரம் ஃபுல்லாக டைரக்ட் நாமினேஷன் தான் வரும் அப்படின்றதுனால ரஞ்சித் அதில் மாட்டிப்பார். ஸோ ரஞ்சித் வந்து அந்த ஒரு மெட்டீரியல் அப்படின்னா வச்சுருக்காங்க. இல்லை அவங்க கவலையே படல அதை பற்றி ஃப்ரீ ஸ்டார்ஸில், என்னடா இந்த சீசனே ஒரு டிஆர்பியும் இல்லை, மண் இல்லை அப்படின்னு பார்த்தா சத்யா வச்சுருக்கலாம், சுஜாவர்ணி வந்திருப்பாங்க.
சரியா? சாரி, சிவகுமார் வச்சிருக்கலாம், சுஜாரணி வந்திருப்பாங்க, சத்யா வச்சிருந்தா ரம்யா என்எஸ்கே வந்திருப்பாங்க. ஒரு ப்ரீவியஸ் கண்டஸ்டன்ஸே உள்ள டிஆர்பி இருக்கும் அப்படின்றத அவங்க கருத்தில் கொள்ளாமல் தூக்குனாங்கல்ல. அப்புறம் ரஞ்சித் மட்டும் எப்படி விதி விலக்கு? உங்களுக்கு புரியுதில்ல? அந்த ஒரு ரீசனுக்காக டிஆர்பிலாம் வேண்டாண்டா அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி எடுத்திருந்தாங்கன்னா ரஞ்சித் போயிடுவாப்பில். ரஞ்சித் ஒன்று, இன்னொன்று ராயனோ இல்லை மஞ்சரியோ இல்லை அன்ஷிதாவோ 2 பேர் யாராவது அனுப்பிடுவாங்க. ஸோ ஃப்ரீ ஸ்டார்ஸ் முடிஞ்சோடனே அடுத்தடுத்து வந்து யார் யார் காலி ஆவாங்களோ அவங்களாம் காலி ஆயிடுவாங்க அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு நிலவரம். சரி, டாப்பில் யார்? டாப்பில் நான் எப்பயும் சொன்ன மாதிரி முத்துக்குமரன் அடிச்சுக்க முத்துக்குமரன் தான், வேறு எவனுமே கிடையாது. சும்மா ஓட்டு வந்து சும்மா 2 மடங்கு அதிகமாக இருக்குது சௌந்தர்யாவுக்கும் முத்துக்குமரனுக்கும். அதாவது சௌந்தர்யாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5800 ஓட்டு தான் இருக்குது, 16.62%. ஆனால் முத்துக்குமரன் அவர்களுக்கு 29.26, கிட்டத்தட்ட பர்சன்டேஜே கிட்டத்தட்ட 15% ஏறுது, 10,228 ஓட்டு. ஸோ டபுள் மடங்கு. இப்போ 2 ரூபானா 4 ரூபா முத்துக்குமரனுக்கு, 5 ரூபாய் அப்படின்னீங்கன்னா 10 ரூபாய் அப்படிமாங்க முத்துக்குமரன் ஃபேன்ஸ். ஸோ அந்தளவுக்கு இருக்குது. அடுத்து ஜாக்லின் 3வது இடம். அவங்களுக்கும் சௌந்தர்யாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அஃபீஷியலில் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. சௌந்தர்யாவுக்கும் ஜாக்லினுக்கும் டைட்டாக இருக்கும். அடுத்து இப்போ என்னென்ன காமெடினா, அருண் வந்துட்டாருங்க. அருண் வந்து இந்த 3 வாரம் நெகட்டிவ் கேம் விளையாண்டாலும் அவர் ஒரு பிளேயர் அப்படின்றதை நிரூபிக்கிறார் அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சிச்சு. ஏன்னா டாப்பை தொட்டோன்னா நம்ம அட்லீஸ்ட் 2வது இருப்போம் அப்படின்றது அருணுடைய கணிப்பு. அந்த ஒரு ஆங்கிளில் அருண் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டார். டாப் 5க்குள்ளே அது ஒரு ஸ்ட்ராங்கான கண்டெண்டராக உள்ளே வரார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அருணுக்கு 2700 ஓட்டு இருக்குது, 7% வச்சுருக்காரு. ஸோ நல்ல டீசெண்டான ஓட்டு. பவிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பவி இருக்காங்க. பவி வந்து 7.11, 2495 ஓட்டு. ஆனால் அடுத்து ராணுவ அதை பிடிக்கிறதுக்கு வந்துகிட்டே இருக்காப்புல, 6.72%, 2348 ஓட்டு. ஸோ 2 பேர் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 ஓட்டு தான் இருக்குது. ராணுவ நாளைக்கு முடிச்சிருவான், பவித்ரா தூக்கி மேலே சாத்திடுவான்னு வைங்க. அதுக்கு மேலே அருணை பிடிக்கிறது இந்த கேம் பொறுத்து தான் இருக்குது. இந்த கண்டெண்டர் டாஸ்கில் போகிறாங்கல்ல, அதில் மேபி நிலைப்பாடு மாறி ராணுவுக்கு ஏதாவது ஓட்டு விழுந்து ஒரு மேஜிக் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்ச் வந்து இருக்கும் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஏன்னா நான் இன்னமும் நம்புகிறேன், இந்த வின்னிங் கேப்பபிலிட்டி அப்படிங்கிறது முத்துக்குமரன் இப்போ அடிச்சிக்க முடியாது. 80% இருக்குது. நம்ம பிரதீப் எப்படி நம்பணும்? 80% பிரதீப் தானே நம்பிட்டு இருக்க முடியுது. ஏஆர்எம் கான்செப்ட் தாண்டா உண்மை அப்படின்ற மாதிரி அரசனா உள்ளே கொண்டு வந்து பியை தூக்கி வச்சு பாருங்கள். அந்த மாதிரி இந்த வட்டம் 6 ஜெயிக்க வைக்கிறதுக்கு எம்மை தூக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். அதுக்கு 30 நாள் நமக்கு டைம். இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு மேஜிக். ஸோ இந்த வட்டம் மேஜிக் நடக்குதா இல்லை முத்துக்குமரன் தான் வின்னரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ ஏன்னா சௌந்தர்யாவும் ஜாக்லின், அருண், பவித்ரா, ராணுவ கீழே தான் இருக்கான், ரொம்ப கீழே போல. ஸோ ராணுவம் மட்டும்தான் இப்போ வந்து முதல் கொடுக்க முடியும், டஃப் கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. நான் அந்த ஆர்எம் கான்செப்டில் வரேன். ஏன்னா ரயானும் இல்லை, ரஞ்சித்தும் இல்லை. சொல்லியிருக்கும் பொழுது ராணுவ தான் அவனுடைய ஆட்டம். இந்த 2 வாரம் தான் டைம் அவனுக்கு. இந்த வாரம் ஒன்று, அடுத்த வாரம் ஒன்று. அடுத்த வாரம் ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு ஒன்றும் பண்ண முடியாது. இந்த வாரம் பிடிச்சாதான் உண்டு. அட்லீஸ்ட் ஒரு 2-3 வந்துட்டான்னு வைங்க ராணுவ. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பிளேஸுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ணிடுவாங்க. டிக்கெட் டு ஃபினாலே இருக்குது. அடுத்து ஒரு டாஸ்க்கு. இப்போ செகண்ட் சீசன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு இந்த மாவு மிஷின் டாஸ்க் கொடுத்தாங்க கடைசி வாரம் கூட. டிக்கெட் டு ஃபினாலே முடிஞ்சு அடுத்த வாரம் மாவு மிஷின் டாஸ்க்கு. அந்த மாதிரிலாம் வந்து விவரமாக ஏதாவது கொடுத்தாங்கன்னா மேபி அதுலேயும் பிரேக்கிங் பாயிண்ட்டாக ஏதாவது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இப்போ வரைக்குமே ஒரு 80% கன்ஃபார்ம்டு, 80% முத்துக்குமரன் டைட்டில் வாய்ப்பே, அதுக்கு மேலே வந்து கொடுக்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் அந்த 20% அப்படிங்கிறது இந்த 2 வாரங்களில் ராணுவ முதல் ஒரு 3 இடங்களுக்குள்ளே வரணும். அப்படி அந்த ஃபேக்டர் வின் பண்ணணுன்னா, வரலைன்னா முடிஞ்சு. ஏஆர்எம் ஃபேக்டர் வந்து தகர்க்கப்பட்டது அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. தீபக் நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் ஓட்டு. ஆனால் ராணுவுக்கும் கீழே இருக்கார், ரொம்ப கம்மியாக தான் இருக்கார். அன்ஷிதாவுக்கு கொஞ்சம் மேலே இருக்கார். ஸோ 2100, அதுதான் கொஞ்சம் ஏமாற்றமாக இருக்குது. மற்றபடி ஓகே, ஓட்டிங் அனாலிசிஸ் பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு நம்மளால் சம்மப் பண்ண முடியுது. ஸோ முத்துக்குமரன் வின்னரை நோக்கியும், சௌந்தர்யா ரன்னரை நோக்கியும், இல்லை ஜாக்லின் ரன்னரை நோக்கியும் இந்த ஆட்டம் நகர்கிறது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. சரிங்களா? ஸோ உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.